ஹை ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இன்னைக்கான எபிசோடில் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். லைக் போட்டுருங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம ஹீரோயின் வந்து யாங் வீட்டுக்கு தான் போகிறா. போயிட்டு இப்போ நான் எப்படி சொல்கிறது, அந்த வார்த்தை வந்து ஆகி போயிடுச்சு அந்த திங்ஸ் மேலே அப்படின்னு சொல்லிட்டு இவ யோசிக்க, இங்கே வந்து யாங் வந்து என்னாச்சு, ஏன் ஒரு மாதிரி டல்லாக இருக்க, என்ன உன் மேலே ஏதோ இறகெல்லாம் இருக்குது அப்படின்ற மாதிரி கேட்க, அது நான் எப்படி சொல்கிறது, ஒரு வார்த்தை என் வீட்டில் இருக்குது, அது ரொம்ப சேட்டை பண்ணிச்சு தெரியுமா, அது வந்து உங்களுடைய அந்த ஹார்மோனிக்கா மேலே ஆய்பென்றுச்சு அப்படின்ற மாதிரி சொல்ல, சரி நீ ஒன்றும் வரி பண்ணாத, நீ எதுக்காக வந்திருக்குன்னு சொல்லிட்டு எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஷால் எடுத்து போற்றி விட்றாப்புல, இந்த மஃப்ளர் எடுத்து இதை பத்திரமா வச்சுக்கோ, வேறு ஏதாவது ஹெல்ப் வேணாலும் பரவாயில்ல சொல்லு அப்படின்ற மாதிரி சொல்ல, இங்கே ஹீரோவுக்கு ஒரு ப்ராப்ளம். அவன் எடுக்க போகிற வந்து படத்தில் வந்து டேரக்டர் வந்து விலக போகிறாப்புல. அந்த படத்தில் தான் நம்ம ஹீரோயின் வாய்ஸ் ஓவர் கொடுக்க போகிறாங்க. ஸோ அவங்க வர டென்ஷன் ஆகிட்டுருக்க, யாங் வந்து ஒன்றும் பயப்படாத பார்த்துக்கலாம் சொல்லிட்டு சொல்கிறாரு. இங்கே ஹீரோ கிளம்பி போயிட்டுருக்காரு. ஏன்னா அந்த டேரக்டரை போய் தேடுறாப்புல எல்லா இடத்துலையும் அவர் இருக்காரா இல்லையான்னு சொல்லிட்டு. இப்படி ஒரு பக்கம் நம்ம ஹீரோ ஒரு பக்கம் டென்ஷனாக இருக்க, இந்த பக்கம் ஹீரோயினும் டேரக்டர் வந்து இப்படி வந்து போயிட்டாரே, நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் ஃபிலிமே சொதப்பிருச்சே, ஒருவேளை இந்த ஹீரோ பைபிள் தான் ஏதாவது பண்ணியிருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவோட ரூமை பார்த்தா அவனே செம்ம அப்செட்டாக படுத்திருக்கான். ஹீரோவே வந்து அவனை தூக்கலைன்னா யார் அவனை தூக்கியிருப்பா டேரக்டர் வேலையை விட்டு அப்படின்ற மாதிரி ஹீரோயின் யோசிச்சுட்டு கேம் விளான்ட்டு ரொம்ப கத்தி கத்தி அந்த கேமில் பேச, ஹீரோ வாயை மூட மாட்டேடி அப்படின்ற மாதிரி கேட்க, ஒரு நிமிஷம் இல்லை, அந்த டேரக்டரோடு தான் நான் கேம் விளாண்டுட்டு இருக்கேன் அப்படின்ற மாதிரி ஹீரோயின் சொல்கிறான். நான் அடிக்கடி வந்து ஆன்லைன் கேம் விளாடுவார் போல இருக்குது. இப்போ வந்து டேரக்டர் கிட்ட ஹீரோயின் நைஸாக வந்து ரொமான்டிக்காக பேசி அப்படியே விஷயத்தை கறக்குறா. நீங்கள் எங்கே இருக்கீங்க அப்படின்ற மாதிரி கேட்க, அவர் வந்து நான் இது மாதிரி ரயில்வே ஸ்டேஷனில் தான் இருக்கேன், ஊருக்கு போகிறேன்னு சொல்ல, இவங்க பதறி அடிச்சுட்டு 2 பேரும் கிளம்பி போகிறாங்க. எப்படியாவது அந்த டேரக்டர் பைபிளை வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு போகிற வழியில் ஒரே டிராஃபிக்கு. ஹீரோயினுக்கு கால் வேறு சுலுக்கிக்கிச்சு. நம்ம ஹீரோ வந்து மேலே ஏறுன்னு சொன்னால் ஹீரோயின் ஏற மாட்டேன் நடம்பிடிக்க, அடியே ஏறுடி அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ ஏற்றிட்டு போக, ஹீரோயின் கேட்குறா என்னாச்சு, எதுக்கு மூஞ்செல்லாம் சிவந்து போச்சு, ஏன் வீர்க்குது உங்களுக்கு அப்படின்ற மாதிரி கேட்க, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, ஏன்னா ஹீரோக்கு படப்படன்னு இருக்கு. நம்ம ஹீரோயின் இப்படி ஏறி இருக்கனால டக்குன்னு நம்ம ஹீரோயின் அந்த ஸ்கார்ஃப் எடுத்து நம்ம ஹீரோக்கு போற்றி விட, அப்படியே நம்ம ஹீரோயினை கூட்டிகிட்டு போகிறப்போ ஒரு டாக்ஸி வருது. இவங்க 2 பேரும் ஏறி போயிட்டே இருக்காங்க. ஏன்னா அவர் எப்படியாவது போய் பார்க்கணுன்னு சொல்லிட்டு ரயில்வே ஸ்டேஷனில் போயிட்டு அவரையும் பார்த்துட்டாங்க. அவருக்கு செம்ம ஷாக்கு. அப்போனா இவ்வளோ நேரம் நீ ஏமாற்றி கேம் விளாண்டது நீ தானா அப்படின்ற மாதிரி ஹீரோயினை கேட்க, ஆமான்ற மாதிரி ஹீரோயின் சொல்ல, ஒழுங்கு மரியாதை என் கூட வந்துடு அப்படின்ற மாதிரி ஹீரோ மிரட்டி இந்த டேரக்டரை வந்து கூட்டிகிட்டு போக, இப்படியே வந்துட்டு ஒரு பாரில் போயிட்டு ஹீரோ சொல்கிறான், இங்கே பாரு உன்னோட கதை ரொம்பவே நல்லா இருக்குது, அதனால தான் நான் உன்னை செலக்ட் பண்ணேன், நீ வந்து ஓட தேவையில்லை, பரவாயில்ல இதுக்கு யாரும் ஸ்பான்சர் பண்ணாட்டா பரவாயில்ல, இந்த படத்துக்கு நானே ஸ்பான்சர் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி பேச, நம்ம ஹீரோயின் நினைக்கிறா இந்த கல் நெஞ்சுக்காரனுக்குள்ளே இவ்வளோ ஒரு ஈரமா அப்படின்ற மாதிரி, பரவாயில்ல இந்த சிடுமூஞ்சிக்காரன் கொஞ்சம் நல்லவனாக தான் இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒரு ஹீரோயின் ஒரு பக்கம் யோசிச்சுட்டு இருக்காங்க. இப்படியே ட்ரிங்க்ஸ் பண்ணிவிட்டு எல்லாரும் வெளியே வராங்களா, அப்போ பயங்கரமாக குடிச்சிருக்கோம் நம்ம ஹீரோ டேரக்டர் எல்லாமே. டக்குன்னு நம்ம ஹீரோ என்ன நினச்சான்னு தெரில, நம்ம ஹீரோயினை ரொம்ப க்ளோஸாக இழுத்து அப்படியே பக்கத்தில் வச்சுட்டு ரொமான்டிக்காக பார்த்துட்ருக்கான். அந்த ஸ்கார்ஃபெல்லாம் சரி பண்ணிவிட்டு அப்படியே கிஸ் கொடுக்குற மாதிரி பக்கத்தில் போகிறான். நம்ம ஹீரோயினுக்கு ஒரே படபடப்பாக இருக்குது, என்னடா இவன் மூடுக்கு வந்த மாதிரி வேறு வேறு மாதிரி நடந்துக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் யோசிக்க, வீட்டில் போயிட்டு இன்னமும் நம்ம ஹீரோவும் டேரக்டரும் அடங்கலை, இன்னும் குடிச்சிட்ருக்காங்க. நம்ம ஹீரோயின் வந்து இந்த லெமன் வாட்டர்லாம் வைக்கிறா, குடிங்க போதை தெரியும்னு சொல்லிட்டு. இப்படியே வந்துட்டு நீ வீட்டுக்கு போகலையா அப்படின்ற மாதிரி டேரக்டர் கேட்க, நீ உள்ளே போய் தூங்கு ஃபேங் அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோ சொல்ல, 2 பேரும் லிவிங் டுகெதரில் இருக்கீங்களா அப்படின்னு சொல்கிறப்போ ஹீரோ ஆமான்ற மாதிரி சொல்ல, ஹீரோயினுக்கு செம்மையாக கோவம் வருது. அதுக்கப்புறம் டேரக்டருக்கு போயிட்டு அந்த துப்பட்டியெல்லாம் போற்றி விட ஹீரோ அப்படியே தூங்கிடுறான். இந்த சண்டால பாவியை நம்ம வேறு தூக்கிட்டு போகணுமா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் தூக்க முயற்சி பண்ண, நம்ம ஹீரோ மடியில் படுத்துட்டு எந்திரிக்கவே மாட்டேன்னு அடம் பிடிக்க, சரி விட்டு தொலைவோன்னு சொல்லிட்டு ஹீரோயின் பார்த்துட்டே இருக்கா. நம்ம ஹீரோ க்யூட்டாக தூங்குறத பார்த்துட்டு, இந்த சிடுமூஞ்சிக்காரன் பார்க்க எவ்வளோ அழகாக இருக்கான், ஆனால் எப்போ பாரு என் மேலே கோவப்பட்டுக்கிட்டே இருக்கான், இப்போ பார்க்க அப்படி தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ ஹேண்ட்ஸத்தை அப்படியே ரசிச்சுட்டு நம்ம ஹீரோயின் தொட்டு தொட்டு விளாண்டுட்டு அப்படியே நம்ம ஹீரோவை பார்க்க, அவன் கிஸ் பண்ணது எல்லாமே ஞாபகம் வருது. நம்ம ஹீரோயினுக்கு லைட்டாக நம்ம ஹீரோவை பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு. நான் இப்படிலாம் யோசிக்கக்கூடாது தப்புன்ற மாதிரி ஹீரோயின் யோசிக்க, இப்படியே வந்துட்டு இந்த பக்கம் யாங்க கட்டுறாங்க. அவன் என்ன பண்ணுறான்னா, ஆல்ரெடி அந்த ஸ்கார்ஃப் போட்டு அவன் ஃபோட்டோ எடுத்திருப்பான் போல இருக்குது, அதை ஃபேஸ்புக்கில் வந்து அப்படியே வந்து போட்டு விட்ட. இப்போ வந்துட்டு நம்ம ஹீரோக்கு கொஞ்சம் வந்து போதை வந்து தெளிஞ்சிடுது. தெளிஞ்சதுக்கப்புறம் நார்மலாக வந்து ஃபோனை வந்து எடுத்து பார்க்குறாப்புல, அதில் வந்து இந்த போட்டிருப்பான் இல்லையா போஸ்ட்டு, அதை பார்த்துட்டு எனக்கு செம்மையாக காண்டாகுது. ஏன்னா ஹீரோயின் தான் ஸ்கார்ஃப் போட்டுட்டு இருந்திருப்பா, ஸோ நம்ம தம்பி கொடுத்ததான் இவள் போட்டிருக்காளான்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோக்கு அப்படியே ஜெலஸ் ஆகுது. எப்படியே காலையில் ஆகுது. இந்த வாத்துக்குட்டிக்கு ஒரு ஸ்கார்ஃபை போட்டு நம்ம ஹீரோ வாக்கிங் கூட்டிகிட்டு போக,
பரவாயில்லையப்பா, ஹீரோயின் அவர்களே கரெக்ட் பண்ணிட்ட போல இருக்கேன்னு டேரக்டர் கேட்க, 2 பொண்ணுங்க வந்துட்டு இந்த வாத்து ரொம்ப அழகாக இருக்குது, நாங்கள் அந்த வாத்தோட ஃபோட்டோ எடுத்துக்குவான்னு சொல்லிட்டு, இதோட ஸ்கார்ஃப் ரொம்ப நல்லா இருக்குது, இதே மாதிரி தான் யாங்கும் ஒரு ஸ்கார்ஃப் நைட் போட்டாரு, செம்ம வைரல் ஆச்சு அப்படின்னு சொன்னோடனே ஹீரோக்கு செம்மையாக ஜெலஸ் ஆகிட்டு வாத்து கழுத்தில் இருக்க ஸ்கார்ஃபை பிச்சு போட்டு வாத்தை தரன்னு இழுத்துட்டு வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகிறாப்புல. இங்கே ஹீரோயின் வீடெல்லாம் வந்து க்ளீன் பண்ணிகிட்டு இருக்கப்போ வாத்தோட ஒரு இறகு வந்து ஒரு ரூம்குள்ளே, ஒரு ஸ்டோர் ரூம்குள்ளே போயிடுது. அது ஹீரோட பர்சனல் ரூம், அது போகக்கூடாதுன்னு சொல்லியிருப்பான். நம்ம ஹீரோயின் டக்குன்னு அந்த இறகை எடுக்கிறதுக்காக போக அங்கே ஒரு வாத்து பொம்மை இருக்குது, அதை வந்து நம்ம ஹீரோயின் டச் பண்ண போகிறா. அப்புறம் வேண்டாம் வேண்டாம்னு சொல்லிட்டு அந்த இறகை க்ளீன் பண்ணுறேன்னு சொல்லிட்டு அந்த டேபிளை கீழே தள்ளி விட்டு உடைச்சிட்றா. அப்போ இந்த மெங்கு பையன் வந்து என்னை திட்டுவானே, நான் என்ன செய்கிறது அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் பயந்துட்டே இந்த டேபிளை தூக்கிட்டு ஓடி போயிடுறா வெளியே. இந்த பக்கம் நம்ம ஹீரோவுக்கு சாப்பாடுலாம் ரெடி பண்ணி வச்சுட்டு, வாங்க எங்கே போயிட்டாரு டேரக்டர், அவருக்காக சாப்பாடு ரெடி பண்ணி வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்கிறப்போ, அவருக்கு உன் சாப்பாடு வேண்டாமா, ஓடி போயிட்டார், நீ கேவலமாக சமைப்பேன்னு சொல்லிட்டு சாப்பிடாம எப்படி அவர் போனாருன்னு சொல்லவும் என் ஹீரோவுக்கு திரும்பவும் ஜெலஸ் ஆகுது. அவனும் வந்து சாப்பாடு எனக்கு வேண்டாம், உன் சாப்பாடு நல்லா இல்லை அப்படின்னு சொல்லிட்டு போக, சாப்பிட பார்க்காம ஏன்டா இப்படி என்னை படுத்துறீங்க அப்படின்ற மாதிரி ஹீரோயினுக்கு கோவம் வருது. சரி, யாங்கு வந்து இந்த வாத்தை பார்க்கணும்னு சொன்னார், இன்னைக்கு நான் அந்த வாத்தை கூட்டிகிட்டு யாங்கு வீட்டுக்கு போகிறேன்னு சொல்ல, வாத்துக்கு லூஸ் மோஷனு அனுப்பலாம் முடியாது, அதனால வந்து வாத்து இங்கே இருக்கட்டும்னு சொல்ல, இவன் ஓவராக பண்ணுறான்டா அப்படின்ற மாதிரி ஹீரோயினுக்கு செம்மையாக காண்டாகுது. அது போக வந்து இன்றைக்கி நீ வாய்ஸ் கொடுக்கணும், வந்து ஈவினிங் வந்து ரெக்கார்டு இருக்குன்னு சொல்ல ஹீரோயின் வந்து ப்ராக்டிஸ் பண்ண ஆரம்பிக்கிறா அந்த வாத்தை வச்சுட்டு. இப்படியே நம்ம ஹீரோ ரூமுக்கு போகிறான். அப்போ ஹீரோயின் ரூமில் அந்த ஸ்கார்ஃபை பார்த்துட்டு ஹீரோக்கு என்னமோ காண்டாக இருக்குது, அந்த ஸ்கார்ஃபை வச்சு என்ன பண்ணுறதுனே தெரியல அப்படின்ற மாதிரி காண்டாயிட்டு போக, இப்போ அந்த ரூமுக்கு ஸ்டோர் ரூமுக்கு போய் பார்த்தா அங்கே அந்த டேபிளை காணோம். என்ன பண்ணி வச்சுருக்க ஃபேங் அப்படின்ற மாதிரி ஒரு சவுண்டு. ஐயோ, அவர் என்ன கூப்பிட்றாரு, நான் போய் என்னன்னு கேட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு, இது மாதிரி எங்கே போச்சிங்க இந்த டேபிள் அப்படின்ற மாதிரி ஹீரோ கேட்க, அதை நான் உடைச்சிட்டேன், கண்டிப்பாக உங்களுக்கு வேறு டேபிள் வாங்கி கொடுத்துட்றேன். என்னடி பண்ணி வச்சுருக்க அந்த டேபிளை, நீ என்னடி பண்ண அப்படின்ற மாதிரி கேட்க, அந்த டேபிள் உடஞ்சிருச்சு, அதை நான் குப்பத்தை பாடு தூக்கி போட்டேன்னு சொல்ல, அது எவ்வளோ இம்பார்ட்டண்டான டேபிள்ன்றது உனக்கு தெரியுமா அப்படின்ற மாதிரி ஹீரோ கத்திட்டு குப்பை தொட்டி பக்கத்தில் போனால் அந்த டேபிளை காணோம். ஹீரோ செம்ம டென்ஷனாக வந்து அந்த கார்பேஜுக்கு கால் பண்ணிவிட்டு, இந்த மாதிரி எங்கள் வீட்டு பக்கத்தில் எடுத்துகிட்டு போன எல்லா திங்ஸுமே ரிட்டன் கொண்டுட்டு வாங்கன்னு சொல்லி, நம்ம ஹீரோ ரொம்ப டென்ஷனாக இருக்கிறத பார்த்துட்டு நம்ம ஹீரோயினுக்கு ரொம்ப சேட் ஆகிடுது. ஓ, நம்ம தான் ஏதோ பெரிய தப்பு பண்ணிட்டோம் போல இருக்குது, அவருக்கு ஏதோ முக்கியமான பொருளாக இருக்குமோ அப்படின்ற மாதிரி இவன் ஒரு பக்கம் யோசிக்க, இந்த பக்கம் நம்ம ஹீரோவுடைய அப்பாவுக்கு இன்றைக்கி தான் ஃபினரலே வச்சுருக்காங்க. ஹீரோவுடைய அப்பா 20 வருஷத்துக்கு முன்னாடி காணாமல் போயிருப்பார், அவர் இது வரைக்கும் வந்திருக்கவே மாட்டார், ஸோ அவர் இறந்துட்டாருன்னு சொல்லிட்டு இன்றைக்கி அவருக்கு ஃபினரல் பண்ணிடலான்னு முடிவு பண்ணிட்டாங்க. ஹீரோவுடைய அப்பா காணாமல் போனதுலேருந்து தான் யாங்குக்கும் ஹீரோக்கும் பயங்கரமான சண்டை வந்திருக்கும். இப்படி ஒரு பக்கம் இருக்கிறப்போ நம்ம ஹீரோ அந்த ஃபினரலுக்கு வரான். வந்துட்டு அவனுக்கு செம்ம கோவம் வருது. யாரை கேட்டு நீங்கள் ஃபினரல் ரெடி பண்ணீங்க, எங்கள் அப்பா இறந்து போயிட்டாரு, நீங்கள் எப்படி முடிவு பண்ண போச்சு, அவரோட சடலத்தை பார்த்தீங்களா, இறந்ததுக்கான எந்த ப்ரூஃபாவது இருக்கா, இது மாதிரி எதுக்கு இது மாதிரி எல்லாரும் பண்ணிட்டு இருக்கீங்கன்னு சொல்ல, அங்கே அங்கிள் சொல்கிறாரு, உங்கள் அப்பா இறந்துட்டாருப்பா, அதான் உண்மை, 20 வருஷமாக அவர் வரலைன்னு சொல்கிறப்போ, ஜஸ்ட் அவர் காணாமல் தான் போனார், நீங்கள் வந்து இப்படி பண்ணக்கூடாது, என் தம்பியோட பர்த்டே அன்னைக்கு அவனை தேட போன அவர் திரும்ப வரவே இல்லை, அவர் செத்துருக்கக்கூடாது, இவன் தான் செத்து போயிருக்கணும் அப்படின்ற மாதிரி தம்பியை பார்த்து சொல்ல, தம்பிக்கு கோவம் வந்து டக்குன்னு நம்ம ஹீரோ அடிக்க, அப்படியே 2 பேரும் மாற்றி மாற்றி அடிச்சுக்கிறாங்க. அங்கே மிகப்பெரிய ஒரு கலவரம் ஏற்படுது. அம்மா நிப்பாட்டுங்க, இதெல்லாம் உங்கள் அப்பா பார்த்தா நிஜமாலே உயிரோடு இருந்தால் கூட வருத்தப்படுவாருடா அப்படின்னு சொல்லிட்டு, நான் என்னடா பண்ணுறது, உங்கள் அப்பாவுக்காக காத்துக்கிட்டு இருந்து இத்தனை வருஷம் என் வாழ்க்கையை வேஸ்ட் பண்ணிட்டேன், இனிமேலுமாவது ஒரு ஆத்மா சாந்தி அடையட்டும்னு சொல்ல ஹீரோவுக்கு ரொம்ப கோவம் வந்துட்டு அந்த இடத்த விட்டு கிளம்பி போக, இப்போ வந்து அந்த ரெக்கார்ட் பண்ணுற இடத்துக்கு நம்ம ஹீரோ போகணும் போல இருக்குது. அவனுக்கு கால் பண்ணிட்டு, ரெக்கார்டிங் இருக்குது சார் வாங்க அப்படின்ற மாதிரி கூப்பிட்றாங்க. இந்த பக்கம் நம்ம ஹீரோயின் வந்து அந்த வாத்துக்கு வந்து வாய்ஸ் ஓவர் கொடுக்கறதுக்காக வந்திருக்காங்க. ஃப்ரெண்டுக்காரி பார்த்துப்போ நல்லா பண்ணுன்ற மாதிரி சொல்ல, இங்கே நம்ம ஹீரோயினோட காலேஜ் சீனியரும் இந்த இடத்துக்கு வந்திருக்கா. அவள் அங்கே இருக்க பொண்ணுக்கிட்ட, ஏ ப்ளீஸ்ப்பா இந்த வாத்துக்கு நான் வாய்ஸ் ஓவர் கொடுக்குறேன் அப்படின்ற மாதிரி சொல்ல, ஆல்ரெடி ஒரு பொண்ணு இருக்கா அப்படின்ற மாதிரி ஹீரோயினை காமிக்கிறப்போ, எனக்கு ஒரு ஃபேவர் செய்யணும்னு சொல்லிட்டு அந்த பொண்ணுக்கிட்ட கேட்க, இப்போ ஹீரோயின் பாத்ரூமில் ஹேண்ட் வாஷ் பண்ணிகிட்ருக்கா. அப்போ கரெக்டாக அந்த பொண்ணு வரா. பொண்ணு வந்துட்டு திடுதுப்புன்னு எனக்கு வயிறு வலிக்குது, என்னுடைய ஆஃபீஸர் வந்து ஒரு ரூம்லேருந்து ஒரு திங்ஸ் எடுத்துகிட்டு வர சொன்னாப்புல, என்னால் முடியல அப்படின்ற மாதிரி ஒரு சீனை போட, நம்ம ஹீரோயின் பரவாயில்ல உங்களுக்காக நான் ஹெல்ப் பண்ணுறேன்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு திங்ஸ் எடுக்கிறதுக்காக ஒரு ஹாரர் ரூம்குள்ளே போகிறா. அங்கே ஒரே எலும்பு கூட அது இதுவாக இருக்குது. அதை பார்த்து பயப்படக்கூடாதுன்னு நினச்சி இவ போக, எதிர்த்தாப்பில் வந்து பேய் வேஷம் போட்டுட்டு சீனியர் வந்து நிற்கிறா. அதை பார்த்தோன்னே அவள் திரும்ப வந்து அந்த தூக்க நிலைமைக்கு போயிடுறா. இந்த பக்கம் 2 பேரும் சண்டை போட்டதில் நம்ம யாங்கு வந்து மருந்து வச்சுக்கிட்டு இருக்கான். அப்போ கரெக்டாக நம்ம யாங்குக்கு வந்து
கால் பண்ணிவிட்டு ஹீரோயின் ஃப்ரெண்டு சொல்கிறா, இது மாதிரி ஹீரோயினுக்கு இது மாதிரி தூக்க வியாதி வந்துருச்சுன்ற மாதிரி சொல்ல, இங்கே ஆஃபீஸில் ஃபுல்லாக ஹீரோயினை பற்றி தான் பேசுகிறாங்க. அந்த பொண்ணு ஏதோ தூக்கத்திலே நடந்துட்டுருக்குன்னு சொல்லிட்டு ஹீரோ வந்துட்டு என்ன ஆச்சு இவளுக்கு அப்படின்ற மாதிரி சொல்ல, திரும்ப அந்த பிரச்சனை இவளுக்கு வந்துருச்சா அப்படின்ற மாதிரி கேட்க, சரி சரி வாங்க நான் கூட்டிகிட்டு போகிறேன்னு சொல்லிட்டு ஹீரோயினை தூக்கிட்டு மேலே அவனோட ரூமுக்கு கூட்டிகிட்டு போகிறான். இந்த பக்கம் வந்து யாங்கு வந்துடுறான். வந்துட்டு நம்ம ஹீரோயினை பார்க்க, அதுக்குள்ளே நம்ம ஹீரோ வந்து டாக்டருக்கு கால் பண்ணிகிட்ருக்க, நீ எதுக்குடா இங்கே வந்தேன்னு சொல்லிட்டு இவங்க 2 பேரும் சண்டை போட, உனக்கு இதை பற்றி தெரியாது நீ விலகியே இருன்ற மாதிரி யாங் சொல்கிறப்போ, இவன் என்ன பண்ணுறான்னா ஹக் பண்ணுறான், எதுவுமே வேலைக்காகலை. அப்போ சடனாக வந்து கிஸ் பண்ணு அப்படின்ற மாதிரி ஃப்ரெண்டுக்காரி சொல்ல, டக்குன்னு யாங் வந்து ஹீரோயினை கிஸ் பண்ண, இங்கே ஹீரோக்கு அப்படியே செம்மையாக ஜெலஸ் ஆகுது, கோவம் வருது. டக்குன்னு நம்ம ஹீரோயின் வந்து கண்முழிக்கிறாங்க. நம்ம ஹீரோவை தான் ஃபர்ஸ்ட்டு பார்க்குறாங்க. பார்த்துட்டு நீ இவ்வளோ நேரம் மயக்கம் போட்டு விழுந்துட்டு இருந்த, அதான் யாங் வந்தோன்னு தான் நீ முழிச்ச அப்படின்ற மாதிரி சொல்ல, இப்படியே வந்துட்டு நம்ம யாங்கும் ஹீரோவும் பேசுகிறாங்க. இது மாதிரி வந்து அம்மா முன்னாடி இப்படி ஹார்டாக நடந்துக்கிறாத, அம்மா ரொம்ப வருத்தப்படுறாங்க, ப்ளீஸ் அப்பாவை நம்ம தேடுவோம், ஆனால் இப்படி வந்து எல்லாரும் முன்னாடியும் அசிங்கப்படுத்துகிற மாதிரி நடந்துக்கிறாத குடும்பத்தைன்னு சொல்ல, ஹீரோவும் சரி நான் இனிமேல் அப்படி நடந்துக்க மாட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறப்போ, என்னாச்சு நீ எதுக்கு வந்து ஹீரோயின் மேலே ரொம்ப அக்கறைப்படுறேன்னு சொல்லிட்டு யாங்கு கேட்க, இந்த பக்கம் ஹீரோயின் வந்து இந்த ஸ்கார்ஃப் எனக்கு வேலை செய்யலையான்னு சொல்லி கேட்க, ஆமாடி இந்த ஸ்கார்ஃப் நீ மயக்கம் போகிறப்போ உனக்கு வேலையே செய்யலைன்ற மாதிரி சொல்ல, இப்போ ஹீரோ சொல்கிறான் அவன் என்னுடைய ரூம்மேட், அதனால அவள் மேலே நான் அக்கறை வந்து வச்சுருக்கேன்னு சொல்கிறப்போ, அப்படியா அந்த பொண்ணு என்கிட்ட தான் வந்தா, தப்பி தவறி உன் வீட்டுக்கு வந்துட்டா, அவள் என் வீட்டுக்கு வர வேண்டியவ அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறப்போ ஹீரோ கேட்குறான், உனக்கு என்ன அவன் மேலே பெரிய அக்கறை, 2 பேரும் கப்புள்ஸ் மாதிரி தெரியுது அப்படின்னு சொல்கிறப்போ, அப்போல்லாம் இல்லை கூடிய சீக்கிரம் கப்புள்ஸ் ஆயிடுவேன், என் வாழ்க்கையில் ரொம்ப ரொம்ப முக்கியமான பொண்ணு ஃபேங்க் அப்படின்ற மாதிரி நம்ம யாங்கு சொல்லிட்டு போகிறா. இப்போ நம்ம ஹீரோயின் வெளியே வரப்போ நம்ம யாங்கு கேட்குறான், இந்த மாதிரி நம்ம 2 பேர் வெளியே போகலாமான்ற மாதிரி கேட்க, நம்ம ஹீரோயின் வந்து ஹீரோ தான் பார்க்குறா, இவன் வேறு இருக்கானேன்னு சொல்லிட்டு ஃப்ரெண்டுக்காரி வேறு ஓகே சொல்லு அப்படின்ற மாதிரி சொல்ல, நம்ம ஹீரோயின் ஓகேன்ற மாதிரி சொல்கிறப்போ நம்ம ஹீரோ கோச்சுக்கிட்டு அப்படியே கோவத்தோட கிளம்பி போக, இந்த பக்கம் 2 பேரும் இந்த சிங்கிங் ரூம் இருக்கும் இல்லையா, அங்கே தான் போக அப்படியே வந்து 2 பேரும் போயிட்டு பாட்டெல்லாம் பாடிக்கிட்டு ரொம்ப ஹாப்பியாகவே இருக்காங்க. இதுலேருந்து இவங்க 2 பேத்துக்கூட ஒரு நல்ல பாண்ட் ஏற்படுது. நம்ம யாங்குக்கு நம்ம ஹீரோயினை கொஞ்சம் கொஞ்சமாக பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு. இந்த பக்கம் ஹீரோ வந்து அம்மாவை கஷ்டப்படுத்திட்டோமே அப்படின்னு நினச்சி அவன் ஒரு பக்கம் பயங்கரமாக சரக்கடிச்சிட்ருக்க, இந்த பக்கம் வந்துட்டு நான் ஃப்ரெண்டுக்காரன் தான் சமாதானப்படுத்திட்டு இருக்கான். இப்படியே நம்மளுடைய ஹீரோயினை யாங்கு கொண்டு வந்து வீடு வரைக்கும் விடுறப்போ நம்ம ஹீரோயின் சொல்கிறோம், அந்த சாங் ரொம்ப சேடாக இருந்துச்சு நீங்கள் பாடின சாங்குன்னு சொல்கிறப்போ, இங்கே பாரு ஒரு அண்ணன் தம்பியோடைய கதை தான் அந்த சாங்கு. ஒரு அண்ணன் தம்பி 2 பேர் பாசமாக இருந்தாங்க. ஒரு நாள் தம்பியோட பர்த்டே அப்போ அவன் காணாமல் போயிட்டான். அவனை கூப்பிட்றதுக்காக அவங்க அப்பா போனார். திரும்ப வந்து அவங்க அப்பா ரிட்டன் வரல, அவன் தம்பி மட்டும் தான் வந்தான். இதுதான் அந்த சாங்குடைய கதைன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். அப்போ ஹீரோயினுக்கு புரியுது இது வந்து இவங்களோட கதையை தான் அவன் அப்படியே சொல்கிறான். ஏன்னா ஹீரோக்கும் அவனுக்கும் இருக்க சண்டையை தான் இவன் வந்து இந்த பாட்டாக எழுதியிருக்கான்றது ஹீரோயின் புரிஞ்சுக்கிறா. அதுக்கப்புறம் ஒரு சைக்கிள் வருது. நம்ம ஹீரோயினை இடிக்க வர மாதிரி வரப்போ நம்ம யாங் தான் நம்ம ஹீரோயினை காப்பாற்றுறான். அப்படியே அவங்களுக்குள்ள ஒரு நெருக்கமான பாண்டிங் வருது. இது மாதிரி ஹீரோயின் பரவாயில்ல நீங்கள் போங்கன்னு சொல்ல, நீ வீடு வரைக்கும் நீ போகிறத நான் பார்த்துட்டு தான் போவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் நம்பரை கொடுத்து, ஏதாவது ஒரு எமர்ஜென்சினா கண்டிப்பாக நான் காண்டாக்ட் பண்ணு, எப்பயுமே உன்னை காப்பாற்ற நான் இருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்ல, இந்த பக்கம் ஹீரோ சரமாரியாக குடிச்சு கிடக்கான். ஹீரோயின் நாரி தொலைது என்னத்தை தான் குடிச்சு தொலைஞ்சானோ அப்படின்ற மாதிரி அவள் ஒரு பக்கம் ஃபீல் பண்ண, சரி பாவம் பிள்ளை பிழைச்சி போகுதுன்னு சொல்லிட்டு அவனை கூட்டிகிட்டு போனால் அவன் மூஞ்சிலே வாந்தி எடுக்க மாதிரி வரான். டே என் மேலே துப்பிடாதடா ப்ளீஸ் அப்படின்ற மாதிரி இவன் வாயை போத்த அதுக்கப்புறம் ரூமுக்கு கூட்டிகிட்டு போகிறான். நம்ம ஹீரோவுக்கு ஹீரோயினை பார்த்தவொடனே இவன் யாங்க கிஸ் பண்ணா இல்லையா, அதுதான் அவனுக்கு ஞாபகம் வந்துக்கிட்டே இருக்குது. இவ்வளோ போதையிலையும் கூட யாழை இப்படி கிஸ் பண்ணிட்டானே அப்படின்ற மாதிரி நினச்சிட்டு, ஓ நெத்தியில் ரொம்ப அழுக்காக இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்ல, டக்குன்னு இவன் படுத்துட்டு ஷர்ட்டெல்லாம் ரிமூவ் பண்ணுறானுங்க ஹீட்டாக இருக்குன்னு சொல்லிட்டு, ஐயோ என்ன பண்ணுற ஒரு பொம்பளை பிள்ளை முன்னாடி ஷர்ட்டெல்லாம் அவுக்கக்கூடாதுடா அப்படின்னு சொல்கிறப்போ, இவன் வந்து அப்படியே நம்ம ஹீரோயினை பார்த்துட்டு எனக்கு ஒன்று வேணும் அப்படின்ற மாதிரி கேட்குறான். ஹீரோயின் ஷாக் ஆகிறதோட இந்த எபிசோட் இங்கே முடியுது.